வணக்கம். செடிகள் மரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல எந்த அசைவும் இல்லாம சும்மா நிக்குதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல தாவரங்கள் எப்போதுமே தங்களுக்குள்ள ஒரு ரகசியமான அசைவை நிகழ்த்திட்டே தான் இருக்கு. சூரியன் போற திசையில திரும்பிட்டே இருக்கிற இளம் சூரியகாந்தி பூக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இயற்கையோட மிகச்சிறந்த வித்தைகள்ல ஒண்ணு. சரி, இந்த ஆச்சரியமான தாவரங்களின் அசைவுகளை பத்தி இந்த விளக்கப்பதிவுல கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படை கேள்வி வரலாம். தாவரங்கள் நிஜமாகவே நகருமா? ஏன்னா நம்மள மாதிரியோ இல்ல விலங்குகள் மாதிரியோ செடிகள் நடக்கிறதையோ ஓடுறதையோ நாம பார்த்ததில்ல. அதனால அவையெல்லாம் ஸ்டாட்டிக், அதாவது ஒரே இடத்துல உறைஞ்சு போனவைன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா செடிகளோட அசைவுகள் ரொம்பவே நுட்பமானவை. சில நேரங்கள்ல ரொம்ப மெதுவாகவும் சில நேரங்கள்ல நாமமே மிரண்டு போற அளவுக்கு ரொம்ப வேகமாகவும் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த டெலிகிராஃப் செடியை எடுத்துக்கோங்க. இது ஒரு நிஜமான ஆச்சரியம். இதோட சின்ன சின்ன பக்கவாட்டு இலைகள் ஒரு நீள்வட்ட பாதையில ரொம்ப வேகமா நகர்ந்துட்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா? சூரிய ஒளியோட வெளிச்சம் எந்த பக்கத்துல அதிகமா இருக்குன்னு சாம்பிள் செக் பண்ணி பார்த்து அந்த பக்கமா தங்களோட பெரிய இலைகளை திருப்புறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே, தாவரங்களின் அசைவுகளை நாம ரெண்டு முக்கிய வகைகளா பிரிக்கலாம். அதுல முதல் வகை டிராபிக் அசைவுகள், அதாவது தூண்டுதலுக்கு ஏற்ப திசை மாறி வளரும் தன்மை. டிராபிக் அசைவுன்னா என்னென்ன சிம்பிளா சொல்லணும்னா, ஒலி, ஈர்ப்பு விசை இல்லனா தண்ணீர், இப்படி வெளியிலிருந்து கிடைக்கிற ஒரு தூண்டுதலை நோக்கியோ அல்லது அதுக்கு எதிர் திசையிலையோ ஒரு தாவரம் வளர்கிறது தான் டிராபிக் அசைவு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை வளர்ச்சி. இது தூண்டுதல் எந்த திசையிலிருந்து வருதுங்கிறத நேரடியாக சார்ந்து நடக்கிற ஒரு மெதுவான ப்ராசஸ். செடிகளோட மெதுவான ஃபில்டர்ஸ் இவங்க தான். வெவ்வேறு வகையான தூண்டுதல்களுக்கு செடிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு இந்த பட்டியலை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். தூண்டுதல் ஒளியா இருந்தா அது போட்டோட்ரோபிசம், அதுவே ஈர்ப்பு விசையா இருந்தா ஜியோட்ரோபிசம், தண்ணீரை தேடி போனா அது ஹைட்ரோட்ரோபிசம். அதே மாதிரி வேதிப்பொருள்களை நோக்கி ஒரு பூவோட மகரந்த குழாய் வளர்கிறத கீமோட்ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த டிராபிக் அசைவுகள்லயே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். ஒரு செடி தூண்டுதலை நோக்கி வளர்ந்தா அது பாசிட்டிவ் ட்ரோபிசம். அதுவே அந்த தூண்டுதலுக்கு எதிர் திசையில விலகி வளர்ந்தா அது நெகட்டிவ் ட்ரோபிசம். ஒரு செடியோட தண்டு வெளிச்சத்தை நோக்கி வளர்கிறது பாசிட்டிவ். ஆனா அதே செடியோட வேர் வெளிச்சத்துக்கு எதிர் திசையில, அதாவது இருட்டான மண்ணுக்குள்ள வளர்கிறது நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள், ரைட்? இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சில ரியல் லைஃப் உதாரணங்களை பார்ப்போம். ஜன்னல் ஓரத்துல வச்சிருக்கிற தொட்டி செடி வெளிச்சம் வர்ற ஜன்னலை நோக்கி வளைஞ்சு வளர்றது போட்டோட்ரோபிசத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதே செடியை கிடைமட்டமா படுக்க வச்சாலும் அதோட வேர்கள் புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழ் நோக்கி வளர்றது ஜியோட்ரோபிசம். ஒரு பீன்ஸ் விதையோட வேர்கள் மண்ணுக்குள்ள தண்ணியை தேடி போறது ஹைட்ரோட்ரோபிசம். மகரந்த குழாய் வேதிப்பொருட்களால ஈர்க்கப்பட்டு வளர்றது கீமோட்ரோபிசம். சரி, இப்போ நம்மளோட ரெண்டாவது வகைக்கு வருவோம். நாஸ்டிக் அசைவுகள். டிராபிக் அசைவுகள் மாதிரி இவங்க மெதுவான பில்டர்ஸ் கிடையாது, ரொம்பவே ஃபாஸ்டான ரியாக்டர்ஸ். நாஸ்டிக் அசைவுகள் டிராபிக் அசைவுகள்ல இருந்து எப்படி மாறுபடுது? இந்த அசைவுகளும் தூண்டுதல்களால வர்றதுதான். ஆனா தூண்டுதல் எந்த திசையில இருந்து வருதுங்கிறது இங்க முக்கியமே இல்ல. இது முழுவதுமா ஒரு திசை சாராத அசைவு. அது மட்டும் இல்லாம இந்த அசைவால செடியில எந்த ஒரு புதிய வளர்ச்சியும் நடக்காது. ரொம்ப முக்கியமா இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதும் செடி திரும்பவும் அதோட பழைய நிலைமைக்கே வந்துடும். அதாவது இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். நாஸ்டிக் அசைவு அப்படின்னே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது தொட்டாச்சினுங்கி செடி தான். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் இந்த செடியை தொட்டு விளையாடி இருப்போம். நீங்க அதோட இலைகளை தொட்டோன்னே அது ரொம்ப வேகமா சுருங்கி மூடிடும். நீங்க எந்த பக்கத்திலிருந்து தொட்டீங்க அப்படிங்கிறது அந்த செடிக்கு தேவையில்லாத விஷயம். தொடுதல் நடந்த உடனே இலைகள் சுருங்கிடும். திசை சாராத நாஸ்டிக் ரியாக்ஷனுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்லவே முடியாது. தொட்டார்ச்சினுங்கி மட்டும் இல்லாம இயற்கையில இன்னும் நிறைய நாஸ்டிக் அசைவுகள் இருக்கு. வீனஸ் ஃப்ளைட்ராப் மாதிரியான மாமிச உண்ணி தாவரங்கள் பூச்சிகள் மேல உக்காந்த உடனே டப்புன்னு மூடி அதை பிடிச்சிக்கிறது ஒரு வகை. ஆக்சாலிஸ் செடியோட இலைகள் பகல் வெளிச்சத்தின் தீவிரத்திற்கு ஏத்த மாதிரி திறந்து மூடுறது இன்னொரு வகை. அதே மாதிரி மார்னிங் க்ளோரி, துளிப்பூக்கள் எல்லாம் காலையில விரிஞ்சு சாயந்தரம் ஆனா மூடிக்குது இல்லையா? இதெல்லாமே நாஸ்டிக் அசைவுகள் தான். இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம். டிராபிக் மற்றும் நாஸ்டிக் அசைவுகள், இது ரெண்டுக்கும் உள்ள ஃபைனல் கம்பேரிசன் என்ன? அதை எப்படி நம்ம மனசுல நிறுத்திக்கலாம்? இந்த ரெண்டு அசைவுகளையும் பக்கத்துல வச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் டிராபிக் அசைவுகள். இது வெளிச்சம், ஈர்ப்பு விசை, தண்ணீர் அல்லது வேதிப்பொருட்கள்னு ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி மெதுவா நடக்கக்கூடிய வளர்ச்சியை சார்ந்த ஒரு அசைவு. இன்னொரு பக்கம் நாஸ்டிக் அசைவுகள். தொட்டாச்சினுங்கி மாதிரி திசைய பற்றி கவலைப்படாம வளர்ச்சியை சாராம தூண்டுதல் வந்தவுடனே ரொம்ப வேகமா ரிவர்சிபிளா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். தாவரவியலை ஆழமா புரிஞ்சிக்க இந்த ரெண்டு வித்தியாசங்களும் ரொம்பவே முக்கியம். சோ கடைசியா உங்களை பாட்டு ஒரு கேள்வி. இந்த நிமிஷம் உங்களை சுத்தி இருக்கிற செடிகள் கொடிகள்ல கண்ணுக்கு தெரியாத என்னென்ன அசைவுகள் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அடுத்த முறை ஒரு மரத்தையோ செடியோ பார்க்கும்போது அது சும்மா நிக்கல, ஒளிய தேடியோ தண்ணிய தேடியோ இல்ல ஒரு தொடுதலுக்காகவோ தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையோட இந்த அமைதியான மேஜிக்கை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க.